பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நீங்கள் ஜெபத்தில் சோர்ந்து போய் அப்படியே ஒரு மன விரக்தியோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. 35ஆம் அதிகாரம் ஏசாயாவில் 3வது வசனம், தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். என்னப்பா இப்போ ஜெபிக்க முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கீங்களா? ஒரு சமயம் அப்படிதான், ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் ரொம்ப ஒரு பெரிய துக்கம் பாரம் என் உள்ளத்தை அழுத்தினதுனால என்னால் ஜெபிக்க முடியல. காலையில் எழும்பு ஜெபிக்க பார்க்குறேன், வீட்டில் விடியற் காலையில் என்னால் ஜெபிக்க முடியலை. வசனத்தை வாசி பார்க்குறேன், என் உள்ளத்தில் இந்த பாரம் என்னை துக்கம் அழுத்தினதுனால ஜெபிக்க முடியல. அப்படியே சோர்ந்து போயிட்டேன். நான் பைபிளை கையில் எடுத்துக்கொண்டு சும்மா துக்கத்தோடு நடந்து நான் வழக்கமாக ஜெபிக்கிற அந்த இடத்துக்குள்ளே நான் வந்தேன். பரிசுத்தாவினுடைய வல்லமை என் மேலே இறங்கினார். அப்படியே ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபிக்க ஆரம்பித்தேன். எனக்கு தமிழ் பாஷை இங்கிலீஷ் வரல, நான் அந்நிய பாஷை வந்து கொண்டு இருக்கிறாரு. அரை மணி நேரம் ஜெபிச்சு ஒரு எலக்ட்ரிசிட்டியில் அகப்பட்டு கொண்ட எப்படி இருக்கும் அந்த மாதிரி பிடிக்கப்பட்டு ஒரு 1/2 hour கழிச்சு அப்படி விடுதலான மாதிரி அப்படியே மனசில் என்னையா இது புதுசாக இருக்குது, இந்த மாதிரி இதுக்கு முன்னால் நான் பார்க்கலையேன்னு சொல்லிட்டு பயமாக இருக்குதுன்னு ஜெபம் முடிஞ்ச பிறகு முழங்கால் போட்டு, என்ன ஆண்டவரே இது, இந்த அனுபவம் எனக்கு புதுசாக இருக்குது அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ ஆவியானவர் பேசினார், உன் உள்ளத்தில் ரொம்ப துக்கம் அழுத்தினதுனால எப்படி ஜெபிக்கன்னு உனக்கு தெரியல, அதனால பரிசுத்த ஆவியானவர் உண்மையில இறங்கி உனக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபித்தார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல இருக்குல்ல, அந்த வசனத்தை ஆவியானவர் ஞாபகப்படுத்தி நான் உன்னை பலப்படுத்தினேன் என்பதாய் சொன்னார். கைகள் தடன்னுட்டு போச்சா, முழங்கால் தள்ளாடி போச்சா, கர்த்தர் உங்களை இன்னைக்கு பலப்படுத்துகிறார். என் மகனே, என் மகளே, சோர்ந்து போகாத, ஜெபத்துல சோர்ந்து போகாத, நான் உன் கையை பலப்படுத்துறேன், உன் முழங்கால பலப்படுத்துறேன்னு சொல்றாரு. தைரியமா முழங்கால் போடுங்க, ஜெபம் பண்ணுங்க, கையை உயர்த்தி ஜெபிங்க, காரியம் வாய்க்கும், அற்புதம் நடக்கும். தகப்பனே, தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிறவர், கைகளை திடப்படுத்துகிறவர், இந்த மகன் இந்த மகள் இவங்க உங்க பிள்ளைங்கப்பா, பலப்படுத்துங்க. சோர்ந்திருக்கிறவங்களை பலப்படுத்துங்க, ஜெபத்துல பலப்படுத்துங்க. இன்றைக்கு அவங்க ஜெபிக்கிற காரியத்தில் அற்புதம் நடக்கட்டும், ஒரு அதிசயம் நடக்கட்டும், காரியங்கள் தலைகளாய் மாறட்டும். அவளை மகிழ பண்ணுங்க. நீங்க அற்புதம் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், பலப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன்.